வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். டெல்லியில் கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறாங்க. இது ஒரு மாதத்துக்குள்ளே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னும் அதிர்ச்சிகரமாக இருக்குது. இந்த 800 பேரில் பலர் பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகளும் இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? தொடர்ந்து இந்த மாதிரியான மிஸ்ஸிங் கேசஸ் டெல்லி காவல்துறையில் பதிவாகிட்டே இருக்குது. அது கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நிறைய பேர் போயிருக்காங்க. போன 2025ஆம் ஆண்டில் மட்டும் 24,000 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 9,000க்கு மேற்பட்டவர்கள் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. மிச்சவங்களாம் சர்ச்சிங் மிஸ்ஸிங்கில் தான் இருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட 9,000க்கு மேற்பட்டவர் போன வருடத்தில் மட்டும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் காணாமல் போனவர்கள். இந்த வருடம் பிறந்த ஜனவரி மாதம் முதல் 2 வாரத்தில் அதிகபட்சமாக, இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 2 வாரத்தில் 800 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது போலீஸ் ரெக்கார்டு. பிடிஐ செய்தியில் வந்திருக்கக்கூடிய ரெக்கார்டு, போலீஸ் ரெக்கார்டு 800 பேர் 2 வாரத்தில் காணாமல் போயிருக்குங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. இந்த தலைநகர், இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியினுடைய காவல்துறை உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் வருது. முக்கிய அமைச்சர்கள், பிரதமர் இந்த மாதிரி முக்கிய இலாக்காக்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரியான 2 வாரத்தில் 800 பேர் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதில் குறிப்பிட்டு டீனேஜ் பெண்கள், கொஞ்சம் வயதான ஆண்கள், சில ஆண்களும் இருக்கிறாங்க. அது குறிப்பாக 400 பேர் இந்த 2026 ஜனவரி முதல் 2 வாரத்தில் 800 பேரில் 400 பேர் இளம் பெண்கள் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. இந்தியாவினுடைய தலைநகரிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது போலீஸ் ரெக்கார்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. இதை எதிர்க்கட்சிகள் இதை கையில் எடுத்துக்கிறாங்க. வரக்கூடிய காலத்தில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக, ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்ப போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இது என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகள் ரெக்கார்டு சொல்கிறாங்க. 10 ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த மாதிரியான காணாமல் போகிறவருடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா 2016 சொல்கிறாங்க, 16 இந்த 26 வரைக்கும் வருடம் அது அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ், ஃபேமிலி இஷ்யூஸ், காதல், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான காணாமல் போகக்கூடிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இது அடுத்த கட்டமாக அது எப்படி போக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மீட்கப்பட்ட இந்த 9,000 பேர் சொல்கிறீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த எங்கே நாங்கள் வைக்கப்பட்டிருந்தோம், எங்கே நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? இல்லை, பலவேறு காரணங்கள் சொல்கிறாங்க. காதல் நம்பி போனவங்க, காதலியை நம்பி போனவங்க, அந்த மாதிரியான வீட்டை விட்டு வெளியில் போனவங்க, கோய்த்து கொண்டு, அந்த மாதிரியான பல்வேறு தரப்பில் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் பதிவு இருக்குது. ஆனால் இப்போ வர்ற தகவல் என்ன, அதிகபட்சமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போ அது என்ன மாதிரியான, வேறு எதுவும் பின்புலம் இருக்கா, வேறு சமூக விரோத செயல்கள் நடக்குதா அப்படிங்கிறது விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணைலாம் தெரிய வரும். இல்லை, இது இந்த ஆட்சியில் மட்டும் தான் நடக்குது, இல்லை போன ஆட்சியிலே இது மாதிரி நடந்தது? அதாவது கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆட்சியில் இது நடந்ததா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய பாஜக? கெஜ்ரிவால் ஆட்சியாக இருந்தாலும் டெல்லி காவல்துறை உள்துறை அமைச்சகத்தினுடைய கீழே தான் வரும். அப்படிங்கும்போது ஹை செக்யூரிட்டி ஏரியா, ஃபுல்லாக சிசிடிவி கண்காணிப்பில் இருக்கும். எங்கள் போது இராணுவம் நிப்பாட்டியிருப்பாங்க. அது மாதிரி நிறையா ஒரு செக்யூரிட்டி உள்ள ஏரியா தான். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில், இந்தியாவினுடைய தலைநகரத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. இது அண்டர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. விசாரணை முடிந்த பிறகு தான் ஓரளவுக்கு தெரியும். அதுக்கு எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்த பிறகு தான் பல செய்திகளை அவங்க வெளியில் கொண்டு வருவாங்க. மூடி மறைக்கப்பட்டிருக்கா, வேறு எதுவும் சதி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து இதை விசாரணையை தோண்ட தான் விசாரணை வராகும். இந்த 2 வாரத்தில், இது ஆல்ரெடி இந்த 10 வருஷம் நடந்திருக்கு. இந்த 2 வாரத்தில் 800 பேர் அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ ஆனால் விமர்சிக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்பாங்க. ஆனால் டெல்லியினுடைய சட்ட ஒழுங்கே இவ்வளோ தூரம் பாதுகாப்பட்ட நிலைமையாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறது? இல்லை, இந்த டபிள்யூஜி சர்க்கார் போன முறை தமிழ்நாட்டுக்கு வந்த இந்தியாவினுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் டபிள்யூஜி சர்க்காருமே தமிழ்நாடுமே வேணுமாமேன்னு கேட்டார். இவர்கள் ஆளக்கூடிய டபிள்யூஜி சர்க்கார் தான் அது, இந்தியாவினுடைய தலைநகரம். அதே மாதிரி டபிள்யூஜி சர்க்கார் ஆளக்கூடிய மணிப்பூரில் பார்த்தோம், டபிள்யூஜி சர்க்கார் ஆளக்கூடிய யூபியில் பார்க்குறோம், டபிள்யூஜி சர்க்கார் ஆளக்கூடிய மத்திய பிரதேசத்தில் பார்க்குறோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது? சாதி மத ரீதியான வேறுபாடுகள், மக்களை ரெண்டாக பிளவுபடுத்த, இந்த மாதிரியான வேலைகள் தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
தமிழ்நாட்டில் அந்த அரசியலை தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட சென்சிட்டிவான விர்ச்சுவல் ஒரு ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டேன்னா, ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான் இருக்குது. அவர் அந்த சாவியை வந்து எடுக்க போகிறாரு, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரிசாவே தமிழர் ஆள்றதா அப்படின்னு கேட்குறது. இங்கே வந்து என்ன சொல்கிறது, ஐயோ எனக்கு தமிழ் தெரியலையே, அது தமிழ் தெரியாத ஒரு பாவி ஆகிட்டனே, என்ன பார்த்தீங்களா, என் தமிழ் வர மாட்டேங்குது அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறது. அங்கே போய் என்ன சொல்கிறது, அங்கே அந்த தமிழ்காரர் சோரி அப்படிங்கிறது, அங்கே போய்கிட்டு தமிழ்நாட்டுக்காரர் சாவி இருக்கான்னு கேட்குறது, தமிழ்நாடு ஒரு ஒரிசா ஆள போகிறதான்னு கேட்குறது. பீகாரில் போய் அங்கே போய் என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் வந்து பீகாரியை போட்டு அடிக்கிறாங்க, வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பு பார்க்குறாங்க, அதுக்கு திமுக கவர்மெண்ட் தான் காரணம். அங்கே போச்சு. இங்கே வந்து என்ன சொல்கிறது, ஐயோ எனக்கு தமிழ் தெரியலையே, நான் தமிழ் தெரியாமல் போச்சு, திருவள்ளூர் இருந்து நான் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு அங்கே வந்து சொல்கிறது. இது வந்து அரசியலை அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி படுத்துறாங்க. இப்போ நீங்கள் பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கல்ல, எந்த தலைவர்களாக வந்து பிஜேபி சர்க்காருக்கு 10 வருஷம் சர்க்கார், நாங்கள் இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இத்தனை ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, நாங்கள் ஆட்சியில் இல்லாத மாநிலம் வந்தால் கூட நாங்கள் எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்து போட்டிருக்கோம், இந்த ஆட்சி தொடரணுமா, நாங்கள் செய்கிறது தொடரணுமா, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட தமிழ்நாட்டு மக்கள் ஓகேப்பா அதை ஏதோ பண்ணியிருக்காங்க போல், ஒரு முறை அவங்க வந்தால் என்னன்னு கேட்கலாம். இங்கே வந்து என்ன சொல்கிறது, திமுக ஊழல் கட்சி, அதிமுக வந்து நீ கூட்டணியில் வச்சிருக்க அதிமுக ஊழல் கட்சி இல்லையா, அதிமுகவினுடைய தலைவர் தான் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போன ஒரு கட்சி அந்த அம்மா, அதை வந்து ஊழல் கட்சி இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பார், அதிமுக கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழல் இல்லாத கட்சின்னு சொல்கிறது. ரெண்டாவதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒவ்வொரு சென்சிட்டிவான ரிலீஜன் பேஸ்டு ஏதாவது ஒரு இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. அதை கையில் எடுத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலை சந்திப்பாங்க. ஒரிசாவில் வந்து பூரி ஜெகநாதர் கோயில், வெஸ்ட் பெங்காலில் வந்து கல்கத்தா காளி கோயில், இந்த மாதிரி ஒன்று எடுப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், திருப்பரங்குன்றத்தை அவங்க கையில் எடுத்து எல்முருகன் வந்து போன தேர்தலில் வேல் யாத்திரை பண்ணுறோம் அப்படின்னு வச்சு எதையுமே இவங்க வந்து பேப்பரில் கூட வேல் வச்சிடலாம், பேப்பர்லாம் வச்சாங்கன்னா அது பயங்கர சர்ச்சையாச்சு. அப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பிளான், ஒரு கேம்பெயின் எடுப்பாங்க. அப்போ இந்த தேர்தலுக்கு உங்கள் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறத எடுத்தாங்க. அது திருப்பரங்குன்றத்தில் மக்களை பிடிச்சிட்டாங்கவா, ஏன் நீ கலவரம் பண்ண வந்திருக்க, போ அந்த பக்கம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல, வேற ஏதாவது ஒன்று உருட்டுவோம் அப்படின்னு வந்து பேசுறது. அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறது, டபுள் இன்ஜின் சர்க்கார் கொண்டு வரணும். டபுள் இன்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானியன்னு கூட தெரியும், ஒரு படிக்காத சாமானிய பாமரனு கூட டபுள் இன்ஜின் சர்க்கார் மணிப்பூரில் என்ன நடந்துச்சு, ஒரு ராணுவ வீரர்களுடைய மனைவியை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் இழுத்துட்டு போனாங்க, அங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார். ஹத்ராஸில் ஒரு தலித் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பணத்தை கூட கொடுக்காம டயரை போட்டு எரிச்சாங்க, பணத்தை அப்பாவையும். அது டபுள் இன்ஜின் சர்க்கார். இப்போ மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மாட்டுக்கறி வச்சு நடிக்கிறான், கடைக்கு ஒருத்தன் போர்டு வச்சிருக்கிறான், அவனை போட்டு அடிக்கிறான். இதுதான் டபுள் இன்ஜின் சர்க்கார். இந்த சர்க்காரை தமிழ்நாட்டில் கொண்டு வர போறீங்களா, இந்த சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு வேணுமா, இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ இங்கே வந்து திருப்பரங்குன்றத்தை பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த இதை பண்ணுங்க, அங்கே திருப்பரங்குன்றத்தை வச்சு ஒரு கலவரத்தை, திருப்பரங்குன்றத்தை இந்த தேர்தலுக்கான ஒரு டூலாக அவங்க பயன்படுத்த பார்த்தாங்க. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்களே பிடிச்சிட்டாங்க, இங்கேவா நீயே குறுக்க மறுக்க ஓடுற, கலவரம் பண்ணுறதுக்கு அலையிறியா நீ இப்போ அப்படின்னு பற்றி விட்டாங்க. முதல்ல அந்த மேட்டர் முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் இப்போ டெல்லியில் ஆண்டுட்டு இருக்கு. முதல்ல கெஜ்ரிவாலுடைய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கூட காவல்துறை வந்து உள்துறையினர் கட்டுப்பாடு இருக்கு. அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, பிரதமர் இருக்கிறாரு, பிரசிடென்ட் இருக்காரு, குடியரசுத் தலைவர் இருக்கிறார். இவ்வளவு செக்யூரிட்டி உள்ள இந்தியாவினுடைய தலைநகரில் 2 வாரத்தில் 800 பேர் காணாமல் போயிருக்காங்க. எங்கே போச்சு மதர் சங்கங்கள், எங்கே போச்சு பெண் அமைப்புகள், எங்கே போச்சு இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு, தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்புல நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, அங்கே என்ன நடந்துச்சு? இப்போ உங்கள் பக்கத்திலே காணாமே, உங்கள் இருக்கக்கூடிய 800 பேர் வந்து ஒரு மாத்திரம் காணாமல் போகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது சார். 400 பேரை மீட்கப்பட்டதாக தகவல் சொல்கிறாங்க, இன்னும் 400 பேர் தேடிக்கிட்டு இருக்க தகவல் சொல்கிறாங்க. அந்த 2 பட்ட கருத்து இருக்குது. இது எல்லாமே போலீஸ் மிஸ்ஸிங் கேசஸ் ரெக்கார்ட் இன் 800 2 வீக்ஸில். இது ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. அது முழு விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும். இப்போ காவல்துறை மேலே ஒரு கேள்வி வருது சார். என்னன்னா, இப்போ நம்ம அந்த செய்திகள் படிக்கும்போது கூட
அவங்க வந்து ட்ரேஸ் பண்றதுக்கான வழிகளை தான் சொல்றாங்களே தவிர நாங்க அதை அடுத்த கட்டமா கொண்டு போய்கிட்டு இருக்கோம், மீட்கக்கூடிய பணிகள் இருக்கோம் அப்படிங்கறத பெருசா அவங்க பேசுற மாதிரி தெரியலையே. நீங்க காணாம போட்டாங்க அப்படின்னா எப்படி நாங்க ட்ரேஸ் பண்றது மட்டும் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல கடந்த 10 ஆண்டுகள்ல இது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதான் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். 2016 இருந்து பாஜக ஆட்சி 2016 வந்துச்சு. 16 இருந்து இப்போ வரைக்கும் 10 வருடத்தில் வருடம் காணாப்போவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. போன வருடத்தில் மட்டும் 24,000 பேர் காணாம போயிருக்காங்க. அதில் 10,000 பேர் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. மிச்சம் பேரை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் மிஸ்ஸிங் அந்த கேஸை மூடிட்டாங்க. இப்படிலாம் ரெக்கார்டில் இருக்கு. இப்படி வந்து வருஷம் வந்து காணாப்போவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இது தடுக்கக்கூடிய வேலையை பண்ணாமல் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், இதோட ரூட் காஸ் என்ன, இது வேறு எங்கே இருக்குது, எதனால் நடக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸ்னா அதுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்கலாம், வேறு ஏதாவது காரணங்களாக இருந்தால் அதை எப்படி தடுக்கலாம். ஏன்னா டெல்லிங்கிறது ஒரு சின்ன மாநிலம் தான், யூனியன் பிரதேசம் தான். அது முழுக்க இது இந்த கட்டுப்பாட்டில் தான் வருது. அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஒரு முன்னாடி டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்குது, குடும்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். இல்லை இளம் பெண்கள் இதை மாதிரி தப்பான வழிக்கு போகிறாங்கன்னா அவங்கள மீட் எடுக்கணும். தப்பான வேறு ஏதாவது ஒரு சக்திகள் உள்ள வேலை செய்தா அப்படின்னு அதை தடுக்கணும். இதெல்லாம் எடுக்காமல் 10 வருடத்தில் அதிகமாகிக்கிட்டே போகுதுங்கிறதான பெரிய சந்தேகத்தை கிளப்புது. நீங்கள் காணா போனவங்களை கண்டுபிடிக்கிறது 2வது விஷயம். வருமுன் காப்போம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம், செய்யாமல் விட்டுருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல. தலைநகரமே திணறுதுங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு பயம் வருது, நம்மள மாதிரியான நகரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு. நம்மள மாதிரியான நகரங்கள் சேஃப்டியாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தங்கமாக பாதுகாக்கணும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும். இன்றைக்கி பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம், இந்தியாவிலே அதிகம் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக பெண்கள் உயர்கல்வி படித்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக உள்நாட்டு உற்பத்தி மாநிலம் தமிழ்நாடு. உள்நாட்டு உற்பத்தி இந்தியாவிலேயே அதிகமான வெளிநாட்டு முதலீடுகள் வரக்கூடிய மாநிலங்கள் 2வது 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஒரு மாநிலத்திற்கு வெளிநாடு முதலீடு உள்ளே வருதுன்னா 3 விஷயம் பார்ப்பாங்க. முக்கியமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு கேட்பாங்க, இந்த மாநிலத்தினுடைய கட்டமைப்பு. 2வது மாநிலத்தினுடைய ஒத்துழைப்பு. 3வது வந்து சட்டம் ஒழுங்கு. இந்த 3 வந்து இருந்தால் தான் வெளிநாடு முதலீடுகள் ஒரு மாநிலத்துக்கு உள்ளே வரும். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கட்டமைப்பு வசதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு வெளிநாட்டு முதலீடு கம்பெனிங்க வருது, ஒரு 500 கோடி 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம். நீங்கள் இப்போ ஃபயர் சர்வீஸில் பெர்மிஷன் வாங்குறது, பொல்யூஷனில் பெர்மிஷன் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரே ஒரு விண்டோவில் ஆனால் போதும், அவங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறாங்க. அப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டம், அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சட்டம் ஒழுங்கு. மற்ற மாநிலங்களை பார்க்குறோம், சட்டம் ஒழுங்கு இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது. சாதி ரீதி மத ரீதியான பெருசாக மோதல்கள் கிடையாது. அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையும் முன்னேறிய மாநிலமாக இருக்குது. இதை தான் நீங்கள் வந்து டபுள் இன்ஜின் சர்க்காரை வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கணுங்கிறதா அவங்களுடைய முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஒவ்வொன்றா வெட்ட வெளிச்சமாக ஆகிட்டே வர்றதுக்கு ஒரு உதாரணம் இப்போ டெல்லி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.